ஆனால் எதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்? இல்லை, இது வந்து தமிழக வெற்றி கழக அரசு அமைந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் 717 மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே இந்த கடைகள் எல்லாம் மூடப்பட்டு அந்த கடையோட எண்கள் எல்லாமே சமூக வலைதளம். நாங்கள் செய்ய முடியாததை என்றைக்கும் சொல்ல மாட்டோம். அரசியலுக்காக இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தில் உண்மைபூர்வமான கருத்துக்களை சொல்ல மாட்டோங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் வந்து சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, இன்னும் பல கடைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கடைகளுக்கும் மாற்று இடங்கள் வந்து அரசு பார்த்துட்டு இருக்கோம். சரியான மாற்று இடங்கள் கிடைக்கும் போது நிச்சயம் அந்த கடைகளும் இடமாற்றம் செய்யும். ஆனால் எதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்? இல்லை, இது வந்து தமிழக வெற்றி கழக அரசு அமைந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் 717 மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே இந்த கடைகள் எல்லாம் மூடப்பட்டு அந்த கடையோட எண்கள் எல்லாமே சமூக வலைதளம். நாங்கள் செய்ய முடியாததை என்றைக்கும் சொல்ல மாட்டோம். அரசியலுக்காக இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தில் உண்மைபூர்வமான கருத்துக்களை சொல்ல மாட்டோங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் வந்து சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, இன்னும் பல கடைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கடைகளுக்கும் மாற்று இடங்கள் வந்து அரசு பார்த்துட்டு இருக்கோம். சரியான மாற்று இடங்கள் கிடைக்கும் போது நிச்சயம் அந்த கடைகளும் இடமாற்றம் செய்யும். ஆனால் எதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்? இல்லை, இது வந்து தமிழக வெற்றி கழக அரசு அமைந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் 717 மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே இந்த கடைகள் எல்லாம் மூடப்பட்டு அந்த கடையோட எண்கள் எல்லாமே சமூக வலைதளம். நாங்கள் செய்ய முடியாததை என்றைக்கும் சொல்ல மாட்டோம். அரசியலுக்காக இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தில் உண்மைபூர்வமான கருத்துக்களை சொல்ல மாட்டோங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் வந்து சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, இன்னும் பல கடைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கடைகளுக்கும் மாற்று இடங்கள் வந்து அரசு பார்த்துட்டு இருக்கோம். சரியான மாற்று இடங்கள் கிடைக்கும் போது நிச்சயம் அந்த கடைகளும் இடமாற்றம் செய்யும்.